ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இஃப்தார் இருக்கு. சிக்கன் மோமோஸ் செய்யலாமா? 2 கப்பு மாவு போட்டு விரவி எடுக்கணும். 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவும் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி, கொஞ்சம் கோல்டு வின்னர் எண்ணெய், தண்ணி ஊற்றி விரவி எடுக்கணும். சப்பாத்திக்கெல்லாம் மாவு விரவுத மாதிரி விரவி எடுக்கணும். மாவு நல்லா குழச்சிக்கிட்டு இந்த பருவத்துக்கு விரவி வைக்கணும். மேலே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அரை மணிக்கூர் மூடி வைக்கணும். உள்ள ஸ்டஃபிங்க்கு சிக்கனில் 2 உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுக்கணும். சிக்கன் மோமோஸுக்குள்ள சட்னி 4 வத்தல் மிளகா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு வேக வைக்கணும். அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட் வைக்கணும். தேவையான உப்பும் போட்டு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், சீனி, கொஞ்சம் லெமன், மோமோஸுக்குள்ள சட்னி தயார். வேக வச்ச சிக்கனை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கலாம். பொடிச்ச சிக்கனில் ஒரு பச்சை மிளகு, ஒரு துண்டு கேரட்டும் போட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு போடணும் நைஸாட்டு. 1/4 கப்பு வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், ஒரு 1/2 கப்பு எண்ணெயை ஊற்றி விரவணும். சிக்கனில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு கொஞ்சோண்டு தேவைக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிக்கன் மோமோஸுக்குள்ள ஃபில்லிங் ரெடி ஆச்சு. மாவு நல்லா ஸ்மூத்தி ஆயிட்டுது. நீ அதை 5 உருண்டை எடுக்கலாம். உருண்டையாகி பரத்தி மாவு போட்டு நல்லா நைஸாட்டு பரத்தி எடுக்கலாம். தின்னாயிட்டு பரத்தி எடுக்கணும். வறுத்து வச்சு ஒரு கட்டரை வச்சு பரத்தின மாவில் உள்ள ஃபில்லிங் வைக்கணும். வச்சுட்டு இப்படி சுற்றணும். முதல்ல பரத்தி வச்சாங்க, பரத்தி வச்சு எல்லாமே ஒட்டிட்டு திருப்பியும் மாவு பரத்தி அதுக்கப்புறம் ஃபில்லிங் ரெடி பண்ணுறேன். சுத்துக்கு வரமாட்டேங்குது.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி சுற்றி வைக்கிறேன். இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச சுத்தல். வேலையோ ஜாஸ்தி, தின்றதோ ஈஸி. இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி மோமோஸை வச்சு வேக வச்சு எடுக்கணும். சிக்கன் மோமோஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.